வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஐயோ, பயங்கர அவ்வளோ டயர்டுங்க. ஸோ எனிவே, ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இது வந்து லாங் வீடியோவில் தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது ஒரு சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ட்ரிப்பை பற்றின வீடியோ வந்து நான் போடுறேன் லேட்டர். நான் எப்படி யார் கூட என்ன அப்படின்றத நான் போடுறேன். பட் எந்த ஊர் போனேன் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிலர் கமெண்ட்லேயே போட்டுட்டீங்க, எங்கே போனீங்க எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி. நான் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்கள் போனது வந்து பஹேமியன் ஐலண்ட்ஸ், அவ்வளோதான், பஹாமாவில். அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு 2 ஐலண்டை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தனியாகவே அந்த ட்ராவல் வீடியோவில் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவாக போடுறேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து டிவைன் மெர்சி சண்டே. நான் ஆக்சுவலாக நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து போயிட்டு நைட்டு தங்கிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போவேன்னு. பட் இடையில பார்த்தோம், ஒரு 4 hours தான் இருந்துச்சு. இப்போ ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3:30 4 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு வந்து எடுத்து எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கி எந்திரிச்சு அப்புறம் காலையில் கொஞ்சம் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அது இதெல்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு டிவைன் மெர்சி சண்டே இல்லைங்களா, கோயிலுக்கெல்லாம் கிளம்பிட்டு ரெடியாக இருக்கோம். நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் வீடியோவை. அப்புறம் இது சுடிதாரோட அந்த இது வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். சொல்லியிருப்பீங்க, இந்த வீடியோ வரத்துக்குள்ளே சொல்லியிருப்பீங்க. ஐம் ரெடி சன். 10:45 என் பையன் அலாம் வச்சுருந்தான், உனக்கு 10:45 இருக்கிற டைம் 11 o'clock போயே ஆகணும் அப்படின்ட்டு, அதனால தான் கத்துறாமா அப்படின்னு கத்துறான். சரிங்க, பார்க்கலாம். இதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னான்னு கூட எனக்கு தெரியாது. என் பொண்ணும் வீட்டில் இல்லை, அவள் வந்து அவளோட கான்ஃபரன்ஸ்க்காக அவளும் 4 days போயிட்டா. என் பெரிய பையன் மட்டும்தான் இருந்தான். கடைக்கெல்லாம் போகாமல் வீட்லேயே சமைச்சு அவனே சாப்பிட்டு. அதை விட ஆச்சரியம் என்னென்னா, நான் வருவேன்னு சொல்லிட்டு வீடு கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுருந்தான் பாருங்கள். நான் அதை கூட வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்களேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கனால நான் டக்குன்னு ஒரு கிளிப் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். அப்புறமா இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நானும் என் பையனை கொண்டு வந்து மூட்டை முடிச்சு ஆளுக்கு ஒரு சூட்கேஸு, கேரி ஆன் சூட்கேஸு, பேக் என்னோடய பர்ஸ், அவ்வளோதான். எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு லிவிங் ரூமில் வந்து ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு வந்து ஒரு பேக்கில் பிள்ளைங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து அப்படியே என் சின்ன பையன் கொண்டு வந்து தூக்கி போட்டுட்டான். ஸோ வீடு இப்படி தாங்க இருந்துச்சு. ஒரு வயசு பையனை விட்டுட்டு போனோம், எப்படி வச்சுருப்பான் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் பரவாயில்லைங்க, வீடு அப்படியே நல்லா வச்சுருந்தான். அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு 4-5 பாத்திரம் தான் அழுக்காக இருந்தது. அதை கரெக்டாக அவன் டிஷ்வாஷரில் போட்டு வச்சுருந்தான். இது நான் வந்துட்டு ப்ரெக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் கசாமசான்னு இருக்குது. காஃபி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அது நான் பண்ண இது. பட் ஆனால் தம்பி எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக அந்த கவுண்டர் டாப்லாம் ரொம்ப க்ளீனாக நல்லா வச்சுருந்தான். அப்புறம் ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா, இது இப்போ நான் வந்த வாட்டி, ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் கச்சா முச்சான் அப்படின்லாம் இல்லைங்க. ரொம்ப இதெல்லாம் இல்லை. இயற்கையாகவே என் ஃப்ரிட்ஜில் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நான் ரொம்ப நிறையா வச்சுருக்க மாட்டேன். இதுவே கொஞ்சம் கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதே மாதிரி அவன் வந்து ஈஸ்டர் அப்போ நான் எப்பயுமே வீட்டில் டக்கு கறி பண்ணுவேன்னு சொல்லிட்டு காஸ்கோவில் வந்து டக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சின்னதுலேருந்தே பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸ்டர் டைமில் வந்து பார்த்து செய்வேன். ஸோ அது வந்து இருந்துச்சு பார்த்துக்குங்க. பையன் அது போய் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் இந்த டோஃபு இதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். எனக்கு செம்ம ஆச்சரியம். அப்புறம் அவன் சிக்கன் பாய் வாங்கி வச்சுருந்துருப்பான் போல இருக்குது. அந்த மேங்கோ அந்த இந்தியன் வெஜிடபிள்லாம் நான் ஏற்கனவே வச்சுட்டு போனது தான். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இதுதான் என் ஃப்ரிட்ஜ் டூரு. இவ்வளோ தான் என் ஃப்ரிட்ஜில் இருக்கும். இதை விட கம்மியாக இருக்குமே ஒழிய அதிகமாகலாம் இருக்க சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இந்த கப்ஸ் அண்ட் பிளேட்டு பவுல் இருக்கிற அந்த கேபினட்டும் நீட்டாக இருந்தது. அங்கேயும் இங்கேயும் தூக்கி போடாமல் நல்லா இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஷ்வாஷரில் 4 பிளேட்டு தான் இருந்துச்சுன்னு. இவ்வளோ தாங்க அழுக்கான பாத்திரம், அதையும் கரெக்டாக டிஷ்வாஷரில் போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். என் பிள்ளைங்க வீட்டில் வேலையெல்லாம் செய்வாங்க. பட் இருந்தாலும் நம்ம இருக்கும்போது இருக்கிற இதை விட நம்ம இல்லாத போது பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அது 12 days வந்து தனியாக விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்போது எனக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. அதனால் பிள்ளைங்க படித்தா மட்டும் பத்தாதுங்க, கண்டிப்பாக வேலை கற்றுக் கொடுக்கணும், வேலை செய்யணும் பிள்ளைங்க. அதில் வந்து தப்பே கிடையாது.
எனக்கு அடடா தம்பி பரவாயில்லையே சமாளிச்சுப்பான் விட்டுட்டு இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த கிச்சனில் இந்த மைக்ரோவேவ் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் ஏதாவது ஹீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது தெரிச்சிருக்கும் போல் எல்லாம் ஸ்ப்ளாட்டர் ஆகி கொஞ்சம் அது மட்டும் இதாக இருந்தது. இப்படி இருந்தது மைக்ரோவேவ். இதுதான் நான் வீட்டுக்கு வந்ததும் என் வீட்டில் நான் பார்த்தது. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஐயோ தம்பி பரவாயில்லையே, நம்ம தனியாக அவன் இருந்தாலும் நல்லா சமாளிச்சுக்கிட்டான். எனக்கு அது ஒரியாவே இருந்தது. ஏன்னா அவன் இதில் இருக்கான், ரேஸில் இருக்கிறான், அவனால் முடியுமா என்ன சாப்பாடு. ஏன்னா அவன் 16 மைல்ஸ் ஓடிட்டு வந்தாவே நான் வீட்டில் வந்து கொஞ்சம் கார்பு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பேன், அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பேன். பட் நான் இந்த 12 நாள் இல்லாமல் அவன் எப்படி இருப்பான் என்ன அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனால் தம்பி நல்லா ரொம்ப இதாக சமாளிச்சுக்கிட்டான். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுமே ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, தம்பி திரும்பவும் வந்து நேஷ்னல் ரெக்கார்டு ஹிட் பண்ணிட்டான். ஸோ ஆக்சுவலாக அவன் வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவன் வந்து ஆக்சுவலாக அவன் கோச்சை போய் மீட் பண்ண போயிருக்கான். கோச் வந்து அவனை வந்து நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறாரு. அவங்க இந்த டிவிஷனில் ஒரு டிவிஷன்லேயும் நிறைய பசங்க செலக்ட் ஆகிருப்பானுங்க. பட் இவனோட டிவிஷனில் காலேஜ் இதில் வந்து இவன் வந்து செலக்ட் ஆகிருக்கான். ஸோ அதனால் அவன் வந்து இது நார்த் கேரளான்னு நினைக்கிறேன் போவான். ஆனால் என்னால் போக முடியுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். முடிஞ்சால் போவேன், முடியல அப்படின்னாக்க தென் ஐ வில் வாட்ச் இட் ஆன்லைன். ஈதர் வே ஹீல் டூ, ஹீ நோஸ். பையன் வந்து ஹீல் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹீஸ் குட் அட் இட். ஸோ அன்னைக்கு சர்ச்சில் வந்து எங்கள் டீக்கனுக்கு வந்து இது பேப்டிசம் பர்த்டே. எங்கள் சர்ச்சில் வந்து பேப்டிசம் பர்த்டேஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் சர்ச்சில் வந்து பிள்ளைங்களோட பேப்டிசம் டே இந்த மாதிரிலாம் நாங்கள் அன்றைக்கி டீக்கனுக்கு பேப்டிசம் டே. ஸோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, தேங்க்யூங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாரையும் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள். தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.